ஹாய்ங்க. என்னோடய அடுத்த பிஸ்னஸ் ஐடியா ஆரி ஒர்க்கை பற்றி. இப்போ ஆரி ஒர்க்கை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எப்படி சம்பாதிக்கலாம், எங்கே கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே ஆரி ஒர்க் நான் எனக்கு தெரியும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு சரியாக துணி ப்ளவுஸ் வரல அப்படின்னீங்கன்னா, நீங்கள் செய்கிற தப்பு நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மட்டும் நீங்கள் இருக்கிறதாங்க. உங்கள் கையில் ஒரு 50 ப்ளவுஸ் பீட் வாங்குங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு தெரியும். அதனால் நீங்கள் 50 ப்ளவுஸ் பீட் வாங்குங்க, 3 கலர் சூஸ் பண்ணுங்க, அதில் 3 டிசைன்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு பட்டு சாரீ கடைங்களையும், ஸ்கூல்ஸ்லேயும், காலேஜ்லேயும், அதுக்கப்புறம் பார்லர்ஸ்லேயும் போயிட்டு இந்த பிட்டெல்லாம் கொடுத்துட்டு சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு காசு கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் ஒரு 2500 10,000 வரைக்கும் ஆரி ஒர்க் போடலாம். அந்த டிசைனுக்கு ஏற்ற மேலே நீங்கள் ஒரு 10,000 ப்ளவுஸ்னால் ஒரு 500 எடுத்துக்கோங்க அப்படின்னா அவங்களும் நம்மளுக்கு ஒரு 10 பிட்டு விற்று கொடுப்பாங்க. நம்மளுக்கும் அதில் லாபம் இருக்கும். 1,00,000 வரைக்கும் 10,000 ப்ளவுஸ் ஃபிட்னா ஆரி ஒர்க்குனா அவங்களுக்கும் ஒரு 10,000 கிடச்சிரும். ஸோ அவங்க உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ கடைகளில் பட்டு சாரீ எடுக்கிற கடைகளில் பட்டு சாரியிலேயே ப்ளவுஸ் யாரும் தைக்கிறதில்ல. தனியாக ஒரு கிளாத் வாங்கி தைக்கிறோம். அந்த கிளாத்தை நீங்கள் நல்ல குவாலிட்டியாக பார்த்து ஷைனிங் கிளாத்தை வாங்கிட்டு ஃபுல்லாக குந்தன்ஸ் ஹெவியாக அழகாக டிசைன்ஸாக போட்டு உங்களுக்கே அது பிடிக்கணும் அந்தளவுக்கு போட்டு ஒரு நல்ல கோல்டன் கவர் வருது. அந்த கவருக்குள்ளே போட்டு பவுச் பண்ணி கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் போட்ட டிசைனை அதுக்கு 5 ரூபா 10 ரூபா செலவாகும். அதுக்குள்ளே போட்டு ஜிப்பு போட்டு லாக் பண்ணி அந்த கடைகளில், பார்லர்ஸில், ஒரு ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி வருது, நீங்கள் வேணா எடுத்துகிட்டு எனக்கு கொடுங்க, மிச்சத்தை ஒரு வாரம் டைம் தரேன், நீங்கள் வச்சுருக்குறங்க அப்படின்னு கொடுங்க. ஒரு பார்லரில், பட்டுசாரி கடைங்கெல்லாம் ஒரு மாதத்தில் ஒரு டைம் கொடுங்க. அப்போ அந்த கடைகளில் மோடி போய் மிச்சம் இருக்கா, அடுத்த வேறு கடையில் மாற்றுங்க, ஸ்கூலுக்கு மாற்றுங்க, அதை விட இன்னும் ஒரு 200 கம்மியாக கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க, ஆரி ஒர்க்கு தெரியாதவங்க, ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுலாம் பெரிய கஷ்டம் இல்லைங்க. எப்படி பொண்ணுங்க கோலம் போட இயற்கையாகவே கற்றுக்குறாங்களோ அதே மாதிரி தாங்க. ஆரி ஒர்க் பக்கத்தில் எந்த கிளாஸ் இருக்கோ போய் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ஏரியாவுக்கு ஏரியா ஆரி ஒர்க் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்கங்க. நீங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஆரி ஒர்க் கற்றுக்க போங்க. அப்போது நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் ஆரி ஒர்க்கு ஃபுல்லாக கற்று முடித்த பிறகு ப்ராக்டிஸ் எடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் காசு கம்மியாக போட்டு கொடுத்துருங்க. டைலரிங் மாதிரி தான் இதுவும். என்னோடய போன டைலரிங் வீடியோலையும் நான் உங்களுக்கு அதை தான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோலையும் நான் இப்போ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்க பண்ணி முடிச்சுட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 4-5 ப்ளவுஸ் போட்டுக்கோங்க. உங்கள் ஃபங்க்ஷன், உங்கள் சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் இருக்காங்களா, ஒரு கல்யாணம், ஒரு சீமந்தம், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் போட்ட ஒரு 20 பிட்டு 10 பிட்டு கையில் வச்சுட்டே ரெடியாக இருங்க. அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அதை வச்சுட்டு எடுத்து போய் கொடுத்துட்டு 10-15 பிட்டு இருக்கும். அவங்களோட சாரீ யாருக்குன்னா ஒரு கலரில் யாருன்னா ஒரு கலருக்கு 2 கலருக்கு மேட்ச் ஆகும். அப்போ அங்கேயே நீங்கள் ஒரு 5,000 4,000 சம்பாரிச்சிடலாம். ஒரு 2,000 3,000 போட்டுக்குங்க போதும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா போட தெரிஞ்சவங்க 10,000 நல்லா ஹெவி டிசைனாக அழகாக பளிச்சுன்னு போடுங்க. இப்போ அவ்வளோ பொண்ணுங்க காசு பார்க்குறது இல்லை. பட்டு சாரி ஒரு 40,000 30,000 எடுக்கிறாங்கன்னா நீங்கள் 10,000 ஆரி ஒர்க் போட்டால் தான் பக்காவாக அழகாக அவங்க டக்குன்னு சூஸ் பண்ணிப்பாங்க. கலர் கொஞ்சம் மேட்ச் ஆகணும். இந்த சாரிக்கு இந்த கலர் மேட்ச் ஆகணும்னா மாதத்தில் 20 கலர் 20 சாரீ விற்குத்தான் அந்த கலரில் உங்கள் கலர் மேட்ச் ஆகும். கண்டிப்பாக அப்படியே மேட்ச் ஆகாத பிட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டே இருங்க. பொட்டிக்கு வச்சுருப்பாங்க அங்கங்கே, அந்த பொட்டிக்கில் கொடுத்தா கூட சேல்ஸ் பண்ணி கொடுங்க, இவ்வளோ காசு எடுத்துக்கங்க, இப்போ எனக்கு பைசா வேணான்னா நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே கற்றுன்னு இருக்க பொண்ணுங்க ஒரு 50,000 1,00,000 கூட மணியில் அந்த ப்ளவுஸ் பீட்டில் நீங்கள் போட்ட ஒர்க்கில் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. அது என்றைக்காக இருந்தாலும் நம்மளுக்கு காசு தான், அது கெட்டு போகிற பொருள் கிடையாது. அதை நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணுன்றதை மட்டும் குறியாக வச்சுக்குங்க. எங்கள் ஏரியாவில் ஒரு 3 பொண்ணுங்க நல்லாவே போடுதுங்க ஆரி ஒர்க்கு. ஒரு பொண்ணு மேரேஜ் ஆகிட்டு ஹஸ்பண்ட் கூட வாழாமல் வந்துருக்கு. இன்னொரு பொண்ணு கொஞ்சம் நல்லா ஆரி ஒர்க் போட்டு அது வேலைக்கு போகுது. ஆனால் இவ்வளோலாம் தெரிஞ்சுட்டு வேலைக்கு போய் 15,000 20,000 சம்பளம் வாங்குறதுக்கு 4 ப்ளவுஸ் பீட் வாரம் ஃபுல்லாக போட்டு ஒரு 5,000 போட்டிங்கன்னா கூட அதிலே ஒரு 25,000 வந்துச்சுன்னா கூட கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசு ஆகும். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ஏரியாவில் ஒரு 20 பார்லர் இருக்கும், ஒரு 10 பொட்டிக்னா இருக்கும். எங்களை மாதிரி சின்ன கடைங்க கூட நிறைய இருக்கும். கடைங்கள்லேயும் நீங்கள் கவர் போட்டு கொடுத்தீங்கன்னா எங்ககிட்ட சாரீ எடுக்கிறவங்களும் கல்யாணத்துக்கு டைலரிங் கடை மெயினாக நான் சொல்கிறேன், நான் அதை மறந்துட்டேன், நம்ம டைலரிங்ன்ட்டு நான் மறந்துட்டேன். டைலரிங் கடையிலையும் கொடுத்தீங்கன்னா பட்டு சாரீ வரும், ஓரடிக்க முடிச்சு போட அந்த மாதிரி வரும்போது எங்கிட்ட இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்குது வேணுமான்னு கேட்டு கூட. ஏன்னா இப்போ நான் ஒன்றும் சும்மா செய்ய போகிறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு 2,000 ஒரு ப்ளவுஸ் பீட் போடுறீங்க, அக்கா 100 ரூபா எடுத்துக்கிறேன், மிச்சம் உனக்கு அந்த காசு கொடுத்துறேன், பண்ணி கொடுத்துடலாம், அது தப்பு இல்லைங்க. இப்போ புதுசாக கற்றுக்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. என்னென்னா ஸ்கூல் முடிச்சிருப்பீங்க, காலேஜ் முடிச்சிருப்பீங்க. இப்போ ஸ்கூல் போகிற வரைக்கும் உங்களுக்கு 5 மணி வரைக்கும் இருந்திருக்கும் ஸ்கூலு. இப்போ காலேஜ்னால் 2 மணிக்கெலாம் விட்டுருவாங்க. மிச்சம் இருக்க 5-6 மணி நேரம் நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க. ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபிட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மகளிர் குழுஸ் இருக்குது. மகளிர் குழுவில் இருக்க பொண்ணுங்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து இவ்வளோ பொருள், இவ்வளோ மெட்டீரியல், இவ்வளோ கலர்னு ஆளுக்கு 2 கலர் 2 டிசைன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆளுக்கு ஒரே டிசைன் 2 டிசைன் தெரிஞ்சால் போதும். அவங்க அதே எல்லா கலர்லேயும் போட கற்றுக்குங்க. இன்னொரு பொண்ணு இன்னொரு டிசைன் கற்றுக்கிட்டோம், அந்த பொண்ணு எல்லா கலர்லேயும் போட ஆரம்பிக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு 10 டிசைன் 10 பொண்ணுங்க போட்ட உடனே
அதுக்குன்னு காமனாக ஒரு தலைவி வச்சுக்கோங்க. அவங்க எல்லா காசும் பிரித்து கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. கடையாக போய் பேசிவிட்டு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 20 குழுவில் கல்யாணம்னு வரும்போது நம்மக்கிட்டே ஆரி ஒர்க் போட்டுக்கோங்க. வெளியே போனால் 10,000 ரூபாய் நம்ம ஒரு 5,000 6,000 போட்டுக்கலான்னு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கெங்கே சந்தை இருக்குதோ, சந்தைங்க மட்டும் காய்கறி சந்தைனா காய்கறி மட்டும் வாங்கிறதுக்க மாட்டாங்க. அங்கே பொண்ணுங்க தாங்க வருவாங்க. அவங்க புடவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் சொல்லும்போது ஓகே இதை வெளியே போட கொடுத்தா 7,000 10,000 ஆகும், 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும், இதுனா பரவாயில்ல எடுத்துக்கலான்னு எடுப்பாங்கங்க. அதே மாதிரி ஒரு மளிகை சாமான் வாங்க கடையில் போங்க, அந்த பூஜை சாமான் வாங்குற கடைங்களில். அப்புறம் கோயிலுங்களில் நோட்டீஸ் ஒட்டிட்டு வாங்க. உங்களுக்கு எங்கெங்கே தெரியுமோ அங்கெல்லாம் வந்து ஆரி ஒர்க் போட்டு தரப்போணும். உங்களோட டிசைன்ஸை நோட்டீஸ் ஒட்டி ஃபோன் நம்பர் போட்டுவாங்க. எமர்ஜென்சிக்கு யாருனா ஒரு மேரேஜ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்கங்க. கடைகளில் எங்கள் அம்மா டைலர் கடைங்க உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்குன்னு ஒரு கேட்லாக் சார்ட் ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த சார்ட் வாங்கி இந்த இருக்க எல்லா டிசைன் போடுவோம். இல்லை எந்தெந்த டிசைன் தெரியுமோ அது மட்டும் ஓகே. இப்போ 20 டிசைன் இருக்குன்னா உங்களுக்கு 7 தெரிஞ்சால் 7 மட்டும் டிக்கெட் வச்சு கூட கொடுத்துடுவாங்க. இதை பேசி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். போட்டோ வச்சுக்குங்க. இல்லை அவங்க போடுற டிசைன் கொடுத்தாலும் போடுறதுக்கு ரெடியாக இருங்க. ஆனால் கையில் ஒரு நல்ல வேலையை கற்று வச்சுக்கோங்க. சும்மா இருக்க டைமில் கண்டிப்பாக டைம் வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. ஏதோ ஒன்று கற்றுக்குங்க. என்னோடய போன வீடியோவில் டைலரிங் கற்றுக்குங்கன்னு சொல்வேன். டைலரிங் டெய்லியும் காசு வரும், கன்ஃபார்மாக வரும். அதை நம்பி நம்ம டெய்லியும் காசு வரும், இன்கம் அதை நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பட்ஜெட்டாக பல்காக சம்பாதிக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க் போடலாம் தாராளமாக. ஆரி ஒர்க் கோர்ஸில் கண்டிப்பாக நல்ல பைசா வரும். அது கண்டிப்பாக நான் கேரண்டியாக சொல்வேன். அது வந்து எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாமல் தான் நிறைய பொண்ணுங்க வீட்லேயே போட கற்றுட்டு கடை வைக்க முடியாது. எல்லாருமே கடை வச்சு ஆரி ஒர்க் கடைலாம் அவ்வளோ வைக்க முடியாது. இந்த பொட்டிக்கில் வேணால் வச்சுக்க முடியும். இப்படி இல்லையா, ஒரு 30 ஆரி ஒர்க் டைலர்ஸ் சேர்ந்து ஆரி ஒர்க் போடுறவங்க சேர்ந்து ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரே ஒரு இப்போ ஒரு சென்னைனா சென்னையில் ஒரு இடம் பர்டிகுலராக பெரிய இடம், பெரிய இடம்னு சொல்ல வர்றது வந்து நல்ல கூட்டம் நிறைஞ்ச இடம், அடிக்கடிக்கு சேல்ஸ் ஆகிற இடம், அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கடையை பிடிச்சி ஃபுல்லாக அவங்க டிசைன்ஸாக அவங்கவுங்க ப்ளவுஸ் பீட்டில் நேம் மட்டும் சின்னதாக ஒரு எம்ப்ராய்டிங் கூட போட்டு வச்சுக்கிறேன். அது விற்ற உடனே காசு வரும். அந்த ஒரே ஒரு 2 பேரை மட்டும் அந்த கடையில் விட்டு அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை காலேஜ் பொண்ணுங்க கூட காலேஜில் இப்போது மொத்தமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 10-15 பேர் இருக்கீங்கன்னா அதே மாதிரி ஆரி ஒர்க் கற்றுக்குங்க. ஒன்றா சேர்ந்து கற்றுக்குங்க. ஒன்றா சேர்ந்து வெளில போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, வரீங்க, போகிறீங்க, ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஃபன் டைம் என்ஜாய் பண்ணுறீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் டைமிங்கும் மூவ் பண்ணுங்கள். உங்களால் முடியும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் வந்து சும்மா உட்காந்து ஒரு டிசைன்ஸ் நீங்கள் போடும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த டிசைன் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க வராது அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இப்படி கற்று ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்களே 10-15 பிட்டு கையில் வச்சுருந்து கூட காமனாக சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போலாம் ஒரு ஆட் வருதுல்ல, இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஒரு பொருள் விற்பாங்க, அதை இன்னொருத்தவங்க எடுத்து அவங்க ஆப்பில் போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கூட உங்களோட ப்ளவுஸ் ஃபிட்டு அந்த ஆரி ஒர்க்கோட டிசைன்ஸ் எல்லாம் கூட எடுத்து வாட்ஸ்அப்பில் மாற்றி ஃபோட்டோ எடுத்து எல்லோரும் அவங்க வாட்ஸ்அப்பில் மாற்றி ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி போடும்போது டைலரிங் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வேணுமா எங்ககிட்ட இருக்க எங்களுக்குன்னு வாட்ஸ்அப்பில் போடலாம். நீங்கள் அடிக்க மெசேஜ் அனுப்பலாம். அப்புறம் வந்து இந்த ஆட் மாதிரி கூட கொடுக்கலாம் யாருக்கிட்டனா. இப்போ யூடியூபர்ஸ் கூட நிறைய பேர் பெரிய டெவலப் ஆன யூடியூபர்ஸ்லாம் உங்கள் பக்கத்தில் யாருனா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய்ட்டு இந்த மாதிரி என்னோட ப்ளவுஸ் ஃபீட் ஒர்க்கு கொஞ்சம் ஒரு வீடியோ போட்டு கொடுங்க, அதில் நம்பர்ஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாருமே இன்கம்காக தான் சுற்றிட்டு இருக்காங்க. யூடியூபர்ஸை கூட அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களும் அதை போட்டு கொடுத்து அவங்களுக்கும் ஒரு காசு கிடைக்கும். உங்கள் நம்பரையும் அதில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா 1,00,000த்தில் ஒரு 10,000 பேருக்காச்சும் ப்ளவுஸ் தேவைப்படலாம். கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ எல்லாருக்குமே ஹீரோயின்ஸ்லாம் இப்போ செலிபிரிட்டிலாம் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து அந்த சாரீக்கு என்ன கலரோ அந்த கலர் ப்ளவுஸ் மட்டும் போட்டு தான் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போலாம் ஹீரோயின் சாதாரண சின்ன சீரியலில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே ஹெவியாக ஆரி ஒர்க் வச்சு ஹேண்டு ஃபுல்லாக ஒர்க் வச்சு எப்போ தான் சீரியலில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஒரு மேரேஜ் வந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு சீமந்தம் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மாதிரியும் பார்த்துட்டு பொண்ணுங்க நிறைய இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெகுலராக யாருமே இப்போலாம் அவ்வளோ ப்ளைன் ப்ளவுஸ்லாம் போடுறதில்ல. அதெல்லாம் நம்ம அம்மா காலத்தோடு முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே ஆரி ஒர்க்கு கிராண்டாக ப்ளவுஸ் சாரி கட்டுறதே எப்போனா ஒரு டைம் 2 டைம் கிராண்ட் ஒர்க்காக போட்டு ஸ்கூல் ஃபங்க்ஷன் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு டீச்சர்ஸ் அந்த மாதிரி எல்லோரும் போட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அதனால் ஒரு வேலையை எப்படி செய்கிறோன்றதை விட அது எப்படி கொண்டு போய் சேர்க்குறோன்றது தான் நமக்கு பைசா வரும். செஞ்சுட்டு வரலன்னு வீட்லேயே உட்காந்துருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. அதுக்காக யோசிங்க. இப்போ நான் சொன்னதை விட உங்களுக்கு நிறைய ஐடியா தெரியலாம், நிறைய மூளைக்காரங்க இருக்கலாம். அவங்கள அந்த மூளையை தட்டி கொஞ்சம் எழுப்பி விட்டு எப்படி எங்கெங்கே விற்கலாம், என்னென்ன டிசைன்ஸ் போடலாம், எவ்வளோ கலர்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம், அதில் எவ்வளோ கலர் ஓடும், இதெல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 5 இடம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் தாராளமாக. நான் சொல்வேன் துணி கடைங்க, பட்டு சாரிங்களில், பொட்டிக்கில், அப்புறம் வந்து என்ன மாதிரி டைலரிங் கடையில், சின்ன கடைங்களில், இது இல்லாமல் காலேஜஸ்லேயும் ஃபுல்லாக எல்லோரும் இருப்பாங்க. அந்த மாதிரியும் ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸில் கண்டிப்பாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக மூவ் ஆகும்.
ஓட ஓட நீங்கள் அடுத்தது டிசைன் போட்டுக்கலாம். இல்லைனா அப்படி ஸ்டாப் பண்ணி கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு முகூர்த்த சீசன் நல்லா போகும், முகூர்த்த சீசன் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக போகும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லைனா அடுத்தது தேவைப்படும், இன்னும் எனக்கு ஆர்டர் வரும்னு மனசு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக கிளாத் வாங்கி ஃபுல்லாக டிசைன் போட்டு எப்போவுமே ரெடியாக வச்சுட்டே இருங்க. அது கெட்டு போகிற பொருள் கிடையாது. உங்கள் உழைப்பு அதில் போட்டு இருக்கீங்க, என்றைக்காக இருந்தாலும் காசு. ஒரு நாளைக்கு 10 விற்கலாம், ஒரு நாளைக்கு ஒன்றும் விற்காமலும் போகலாம். ஆனால் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் தேவைப்படுற காசு வருங்க. சரிங்களா? திறமை இருக்கிற இடத்த நம்ம தான் தேடி போகணும், நம்ம தான் தேடி விற்கவும் செய்யணுங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு கோயிலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு அந்த கோயில் ஃபுல்லாக சம்மந்தப்பட்டு கட்டணம் கூட வரமாட்டாங்க. அதில் சும்மா ஒருத்தவங்க சுற்றி நிற்பாங்க. அவங்க இந்த கோயிலுக்கு டொனேஷன் காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஆர்ஃபனேஜுக்கெலாம் 2 பொண்ணுங்க வருவாங்க. இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ் வருவாங்க, காசு கொடுங்கன்னு. அவங்க எல்லாமே இன்னொருத்தவங்களுக்காக அதை செஞ்சு வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்காக ஒரு ப்ளவுஸ் பீட் போடுறீங்கன்னா கூச்சம் இல்லாமல், நான் சொல்கிறது ஏழை பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க, ஒன்றும் தெரியாது, இப்போ தான் கற்றுக்குறேன், கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன்னா நீ கம்மி காசுக்கு போட்டு ரூ. 1000 1500 போட்டு உன்னோட டிசைனை முடித்து ரொம்ப ப்ராஃபிட் எதிர்பார்க்காம கம்மியாக முடித்து ஒரு கடைகளில் கொடுத்து நீ சேல்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அது தடை இல்லாமல் கண்டிப்பாக அது விற்கும். நான் மனசுக்குள்ளே ஒன்று வைக்கணும், இப்போ இதை சேல்ஸ் பண்ணிவிடுவோம், நம்ம நல்லா தச்சுருப்போம்னு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களோட ப்ளவுஸ் பீட்டை சேல்ஸ் பண்ணலாம். சரிங்களா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்தது நான் போகிற பிஸ்னஸ் ஐடியா வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்ங்க.